Hi friends, welcome back to Rose of Sharon Crafts and Kitchen. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஹனி சிக்கன் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், சால்ட் 1 டேபிள்ஸ்பூன், ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், கறி மசாலா பொடி 1 டேபிள்ஸ்பூன், வினிகர் 1 டேபிள்ஸ்பூன். ஹனி சிக்கன் செய்கிறதுக்கு நல்லா க்ளீன் பண்ணி போன்லெஸ் சிக்கன் 500 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 1 hour மேக்னேட் பண்ணிடலாம். மேக்னேட் பண்ண எல்லா சிக்கனையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் விட்டுடலாம். அதில் 10 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கி வரும்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு வெள்ளை எள்ளு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இனிமே 1/2 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிடலாம். நான் ஏன் 1/2 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணும்போது 1 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம், அதனால தான் இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கூட 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதுக்கு கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மசாலா சிக்கன் கூட ஒட்டுறது மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த ஸ்ப்ரிங் ஆனியனை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபைனலாக 2 டேபிள்ஸ்பூன் ஹனி விட்டுடலாம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளை பேனில் நல்லா வதக்கிட்டு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பிடிக்காது, அதனால நான் ஆட் பண்ணல. நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஆட் பண்ணி செஞ்சு கொடுங்க. நல்லா டேஸ்டியான ஜூஸியான ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஸ் ஆஃப் ஷரன் கிராஃப்ட்ஸ் அண்ட் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.